ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நான் எங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட்டில் வந்து இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ஷாப் ஒன்றுக்கு வந்திருக்கிறேன். இங்கே ஏன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பொதுவாக வந்து சில பேருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அல்லது ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து புதுசாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு வந்து நம்ம தேடி போவோம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான், அப்படிப்பட்ட ஒரு ஷாப்புக்கு தான் நான் இந்த நாளில் வந்திருக்கிறேன். அது என்ன ஷாப், என்ன இங்கே வந்திருக்கு, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்கள். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் ரோட்ல வந்து இந்த நேச்சர் ஃபியூல் அப்படின்னு சொல்லி ஒரு கடை வந்து இருக்கு. இந்த கடை நிறைய பேருக்கு ஒரு பரிச்சயமான கடை. யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து தெரியும். நிறைய விதமான ஐஸ்கிரீம் இங்கே வந்து குடிக்கலாம், நிறைய காஃபி வந்து குடிக்கலாம். நிறைய பேர் அடிக்கடி இந்த கடைக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க. எனவே அப்படிப்பட்ட ஒரு கடைக்கு தான் நானும் இன்றைய நாளில் வந்திருக்கிறேன். இங்கே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு நீங்க சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த கடைக்கு ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்து வச்சிருக்கிறாங்க. காஃபில உங்களுடைய படத்தை வந்து பிரிண்ட் பண்ற மாதிரியான ஒரு செட்டப் வந்து இங்க நேச்சர் ஃபீல் அப்படின்னு சொல்ற இந்த ஷாப்ல வந்து இருக்கு. இலங்கையில ஃபர்ஸ்ட் டைமா இதை வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அதுவும் யாழ்ப்பாணத்துல இப்படியான ஒரு கடையில வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்ன கட்டாயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. எனவே இந்த வீடியோ வந்து பாக்குற உங்களுக்கு வந்து இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு விஷயமா வந்து இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து உங்களுடைய போட்டோ போன்ல உங்களுக்கு ஒரு பெஸ்டான போட்டோ வந்து இருக்கு, சரியா? அதை விட வந்து இங்க வந்து நீங்க செல்ஃபியா வந்து உன்னோட போட்டோஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கான முறை என்ன அப்படின்னு சொன்னா, இங்க வந்து இவங்க ஒரு QR சிஸ்டம் வந்து வச்சிருக்கிறாங்க, சரியா? இந்த QR வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு லிங்க் வந்து வரும், சரியா? உடனடியா அதுல வந்து 2 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க செல்ஃபியா ஒரு போட்டோஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம். இல்ல செல்ஃபியா எடுக்கிற போட்டோ உங்களுக்கு விருப்பம் இல்லை, அது கொஞ்சம் நல்லா வராது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களோட போன்ல இருக்கிற ஒரு போட்டோஸ், ஒரு பெஸ்டான ஒரு போட்டோஸை வந்து நீங்க அதுல வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ஒரு கொஞ்ச நேரத்துல வந்து நீங்க ஆர்டர் பண்ற காஃபில மேல் பகுதியில உங்களோட போட்டோஸ் வந்து பிரிண்ட் ஆகி வரும், சரியா? இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த QR சிஸ்டத்துக்கு வந்து 150 வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்றாங்க. நானும் ஒரு காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். அதுல என்னுடைய போட்டோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த போட்டோஸ் வந்து எப்படி வரப்போகுதுன்றத இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம், சரியா? இப்ப நான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிற காஃபில என்னுடைய ஃபேஸ் வந்து பொறிக்கப்பட்டு அப்படியே மேல வந்து இருக்கு. ரொம்பவே அழகா இருக்கு. ஒரு அழகான போட்டோஸ் தான் நான் வந்து கொடுத்தேன். நான் அப்ப அதுக்கு அப்புறமா வந்து அவங்க இந்த காஃபிக்கு மேல என்னுடைய போட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி தந்திருக்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பிரிண்ட் பண்ணப்பட்ட இந்த புகைப்படம் இருக்குல்ல, இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதுண்ட அந்த விசிபிள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும். எனவே நீங்க ரசிக்கிறதா இருந்தா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு தான் ரசிக்க முடியும். அதுக்கப்புறம் குடிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை, சரியா? இப்ப வந்து நான் வந்து இதை மிக்ஸ் பண்ணி போட்டு குடிக்க போறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம இருக்கு. மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா என்னுடைய புகைப்படம் வந்து அப்படியே கலைஞ்சு போயிடும், இல்லாம போயிடும். அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ண போறேன். வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கிறேன். பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்.
இப்படி காஃபில வந்து உங்களுடைய புகைப்படம் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் வந்து இலங்கையில ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணத்துல வந்து நீங்க பார்க்கலாம். இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட சில வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. ஆனா இலங்கையில வந்து எங்கேயுமே வந்து இல்லை. நான் வந்து தேடி பார்த்த அளவுக்கு, நான் வந்து அறிஞ்ச அளவுக்கு வந்து இப்படி காஃபில வந்து நம்மளுடைய புகைப்படத்தை வந்து பிரிண்ட் செய்யப்பட்டு கொடுக்குற மாதிரியான இந்த சிஸ்டம் வந்து இலங்கையில எங்கேயுமே வந்து இல்லை. யாழ்ப்பாணத்துல முதல் தடவையாக நேச்சர் ஃபியூல் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த ஷாப் இவங்க வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இது வந்து சர்ப்ரைஸா இருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அது எப்படி நம்மளுடைய புகைப்படத்துல வந்து பிரிண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு சிஸ்டமே வந்து இருக்கு. ஆனா அது எப்படி பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அது வந்து மார்க்கெட் சீக்ரெட், அதை வந்து வெளியில சொல்ல மாட்டாங்க. பட் இந்த சிஸ்டம் என்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. ஆர்டர் பண்ணி இருக்கிற இந்த காஃபில சுகர் வந்து ஆட் பண்ணணும் எனக்கு தேவையான அளவு. ஆனா ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சுகர் ஆட் பண்ணும்போது என்னுடைய புகைப்படம் வந்து அப்படியே இல்லாம போயிடும். அப்படித்தானே? சரி. ஓ, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான் இந்த மேல வந்து உங்களுடைய புகைப்படம் வந்து பிரிண்ட் செய்யப்பட்ட இந்த விஷயம் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது வந்து இல்லாம போயிடும். வேற வழி இல்லை, என்னுடைய புகைப்படத்தை நானே அழிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்கு. ஓகே, ஃபுல்லா அழிச்சாச்சு. இப்போ ஒரு தரமான காஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன மூமெண்ட் வந்து சந்தோஷத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்டான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு சொன்னா அது இதுதான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்ககிட்ட புகைப்படத்தை எல்லாம் நீங்க இதுல பிரிண்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட நீங்க காஃபி ஷாப்புக்கு வர்ற டைம்ல ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரியா? ஓகே, இப்போ கொடுத்து பார்க்கலாம். வளமையான ஒரு காஃபி தான். ஆனா ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய புகைப்படத்தை மேல பிரிண்ட் போட்டு குடிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. பபிள்ஸ் மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து வனிலா ஃப்ளேவர். இந்த பபிள்ஸ் மில்க் ஷேக்கை பொறுத்த வரைக்கும் நொதர்னில் நேச்சர் ஃபியூல் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கடையில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இருக்கு. வேறு ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஜஃப்னாக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த கடைக்கு நீங்கள் விசிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நார்மலாக நாங்கள் எல்லா கடைகளுக்கும் போனோம் அப்படின்னு சொன்னால் மில்க் ஷேக் என்ற ஒன்றை வந்து நாங்கள் குடிச்சிருப்போம். ஆனால் இதுக்குள்ள பாருங்க பபிள்ஸ் என்ற ஒரு விஷயத்த வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மில்க் ஷேக்ல பபிள்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா அப்படியே அடியில வந்து இருக்குது. சரியா? இப்போ நீங்க குடிக்கும்போது ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்ட்ரோ இருக்குதானே, இந்த ஸ்ட்ரோவை நல்லா கீழே வந்து அமைக்கினீங்க அப்படின்னு சொன்னா அந்த பபிள்ஸோட இது வந்து டச் ஆகும். அப்போ குடிக்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சூப்பரா இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பபிள்ஸை வந்து பொதுவா நாங்க எல்லாரும் ஜூஸ் குடிக்கும் போது அல்ல ஷேக் வந்து குடிக்கும் போது ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நாங்க குடிப்போம். ஆனா எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றோமோ அது வரைக்கும் இந்த அடியில் இருக்கிற பபிள்ஸ் வந்து ரொம்ப ஹார்ட் ஆகும். எனவே நீங்கள் எவ்வளவு நீங்கள் ஏர்லியாக வந்து குடிக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு தரும்.